இந்த ரேவதி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னால் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்த தனக்கான சூழலாக இவங்களால மாற்றிட முடியும். அந்த சக்தி தான் அந்த கண்ணு யோகியினுடைய கண் போன்று. சரியான வழிகாட்டி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைத்தால் இந்த நட்சத்திரம் பின்னால பல பேருக்கு வழிகாட்டியா கண்டிப்பா இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அதுல முழு மனசா 100% அந்த வேலையை செய்வாங்க. அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க. ரேவதி என்பது விதையாக இருந்தாலும் கூட அது மிகப்பெரிய ஒரு விருட்சமாக வளரக்கூடிய கற்பனை வளம் அவங்கள்ட்ட இருக்கு. அந்த கற்பனை வளத்துக்கு சரியான தீனி கொடுத்தா எந்த குழந்தை அமைதியாக இருக்குது, சுறுசுறுப்பு இல்லாம இருக்குது, யார்ட்டையும் கலந்துக்காம இருக்குது, தனியா யோசிக்குதுன்னு நீங்க நினைச்சீங்களோ அந்த குழந்தை தான் நாளைக்கு மிகப்பெரிய ஒரு தெளிவான ஒரு ஆளா. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளா, அவர்களின் வாழ்க்கை ரகசியம் இதோ. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. இந்த உலகத்திலே இருக்கிறதுல ரொம்ப அருமையான ஒரு பருவம், ரொம்ப ஜாலியாக இருக்க பருவம்னா அது குழந்தை பருவம் தான். ஏன்னா அந்த இறைவன் அந்த குழந்தை அந்த உலகத்துக்கு ரொம்ப சாதாரணமாக நீங்கள் போங்கப்பா அப்படின்னு அனுப்புறது கிடையாது. ஏன்னா அதுக்கு பின்னாடி அவ்வளவு அர்த்தங்கள் இருக்கும். ஸோ அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் அந்த குழந்தையோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்களாக இருக்கட்டும், டீச்சர்ஸாக இருக்கட்டும், அந்த குழந்தையை வளர்க்குறதா இருக்கட்டும், அந்த குழந்தை எப்படி தாங்க இருக்க போகுதுன்றதுல எல்லாருக்குமே ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் சார். அந்த குழந்தையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு எல்லா பெற்றோர்களுமே நினைக்கிறது உண்டு. ஸோ அந்த வகையில் நம்ம நட்சத்திரங்கள் படியாக ஒவ்வொரு குழந்தைகளும் நம்ம பிரித்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகள் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சாதாரணமாக அவங்க எப்படி இருக்குன்றதை நம்ம டைரெக்டாக சொல்லிட முடியாது இல்லையா. ஸோ அவங்களோட பிறவித்தன்மையை பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பலம், பலவீனம், ஸோ அவங்க ஃபியூச்சரில் எப்படி இருக்க போகிறாங்க, அவங்களோட ஸ்கூலிங் எப்படி இருக்கும், அவங்களுக்கு மறைந்திருக்கக்கூடிய ராஜ யோகம், அந்த குழந்தை பிறந்ததற்கான ஒரு அர்த்தம், இதெல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்க போகிறது இன்னைக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுடைய சிறப்பு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ரேவதி நட்சத்திரம் என்பது காலச்சக்கரத்தினுடைய 12வது ராசின்னு சொல்லக்கூடிய மீன ராசி, கடைசி ராசி. 27 நட்சத்திரங்கள்ல 27வது நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ரேவதி நட்சத்திரம். ஏறக்குறைய ஒரு புத்தகத்தினுடைய கடைசி பகுதின்னு வச்சுக்கோங்க, கடைசி பேப்பர். அப்போ முடிவுற்றதா அப்படின்னு கேட்டால் எந்த புத்தகத்தை படித்து நிறைவு பகுதிக்கு நீங்கள் வந்தீங்களோ மனசு ஒரு நிறைவாக அன்றைக்கி தான் உங்கள் வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிக்கும். அதனுடைய கருத்துக்கள் அப்போ தான் உங்கள்கிட்ட உள்ளவே வர ஆரம்பிக்கும். அப்படி ஒரு புதிய அத்தியாயத்தினுடைய தொடக்கம் தான் அந்த ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னால் அந்த புராணத்தில் சொல்லுவாங்க, பூஷன் என்ற அற்புதமான அந்த தேவதனுடைய ஒரு வம்சம் பெற்ற நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். ஒரு தெரியாத விஷயத்தை தெளிவுபடுத்தக்கூடியது, ஒருத்தருக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கிறது, குருவோட வீட்டில் இருக்கிறதுனால இறை நம்பிக்கையோடு இருக்கிறது, தெய்வ விஷயங்களை எடுத்து செய்யக்கூடிய ஒரு தன்மையோடு இருக்கிறது. ஆனால் என்ன ஒன்று, எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கணும், ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும், பரபரன்னு இருக்கணும், துருதுருன்னு இருக்கணும் அப்படிலாம் அவங்க இருக்க மாட்டாங்க. ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, சென்சிட்டிவாக இருப்பாங்க. உடனே அதை பார்க்குறவங்க 4 பேர் என்ன ரொம்ப அமைதியாக இருக்குது மக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் எந்த குழந்தை அமைதியாக இருக்குது, சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்குது, யார்ட்டையும் கலந்துக்காமல் இருக்குது, தனியாக யோசிக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்களோ அந்த குழந்தை தான் நாளைக்கு மிகப்பெரிய ஒரு தெளிவான ஒரு ஆளாக, எல்லாத்துக்கும் வெளிச்சம் தரக்கூடிய ஒரு ஆளாக, உங்கள் குடும்பத்தையே முன்னிறுத்தக்கூடிய ஒரு ஆளாக அந்த குழந்தை வரப்போகுது. அப்படிப்பட்ட ஒரு அம்சம் கலைகளின் நாயகன், அறிவுக்கு காரகன், நுண்ணறிவிற்கு சொந்தக்காரன், தெய்வீகத்திற்கு சொந்தக்கார கிரகமான குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய புதன் பகவானுடைய அம்சம் பெற்ற அற்புதமான நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். இந்த குழந்தை உங்கள் வீட்டில் இருக்குன்னு சொன்னால் அந்த பூஷன் என்ற தெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட அருள் வாங்கிய ஒரு குழந்தை உங்கள் வீட்டில் பிறந்திருக்கு. அதை சரியான முறையில் அதனுடைய பலம், பலவீனம், அதுக்கு மறைந்திருக்கக்கூடிய நீங்கள் கேட்ட மாதிரி ராஜயோகம், அதனுடைய எதிர்காலம், அதுகிட்ட என்ன ஸ்பெஷல் இருக்குது, அதுகிட்ட என்ன குணங்கள் மறைந்திருக்கு, அதுகிட்ட என்ன திறமை இருக்குது, இதை யார் கண்டுபிடிக்க முடியும்னா பெற்றோர்கள் தான் கண்டுபிடிக்க முடியும், ஆசிரியர்கள் தான் கண்டுபிடிக்க முடியும். அப்படி ஒரு சரியான வழிகாட்டி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைத்தால் இந்த நட்சத்திரம் பின்னால் பல பேருக்கு வழிகாட்டியாக கண்டிப்பாக இருப்பாங்க. ரேவதி நட்சத்திரத்தில் எப்படி இருப்பாங்கன்றதை நம்ம பார்த்தோம் சார். அவங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய அந்த ராஜ யோகம், ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம். ஏன்னா ரேவதி நட்சத்திரத்திற்கு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கும். அவங்க ஃபியூச்சரில் அந்த ராஜ யோகம் எப்படி அனுபவிப்பாங்க, அது எப்படி இருக்கும்? நிச்சயமா ராஜயோகம்னு சொன்னோடனே உடனே காரு வசதி, பங்களா, வீடு, ஆடம்பரமான வாழ்க்கை இதெல்லாம் இருக்கணும் தான். ஆனாலும் கூட ரொம்ப பெரிய வசதி படைத்தவங்க, பணக்காரவங்களாக இருப்பாங்க, யாருக்குமே தெரியாதவங்களாக இருப்பாங்க. அவங்க எப்படி வாழ்கிறாங்க, என்ன ஏது, யாரும் கம்யூனிகேஷனே அவங்கள்ட்ட பெருசாக இருக்காது. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் ரொம்ப சாதாரணமான மனுஷனாக இருப்பாங்க. இவங்க எப்போ வருவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். மனுஷங்க மனசில் ஒரு இடம் பிடிக்கிறதுக்குன்னே ஒரு தகுதி இருக்கணும்ல. ஏன்னா இந்த காலத்தில் இவ்வளவு நயவஞ்சகம், சூழ்ச்சி, பொறாமை இப்படிலாம் இருக்கக்கூடிய மனிதர்களை கூட அட்ஜஸ்ட் பண்ணி இவங்களுடைய தனி ஸ்கில், இவங்களுடைய தனி குவாலிஃபிகேஷன், இவங்களுடைய தனியாக அந்த கான்டாக்ட் பில்ட் பண்ணுறது, தனியாக நடந்துக்கிற விதம், பேசுகிற விதம், பழகுற விதம், பரிசம், அன்பு எல்லா விஷயத்துலையும் தனித்துவமாக இருந்து
எந்த நாடு போனாலும் சரி, எந்த ஊர் போனாலும் சரி, எந்த இடத்துல போய் இருந்தாலும் சரி, அங்கே தனக்கான ஒரு உரிமையை, தனக்கான ஒருடைய இடத்தை இன்னொருத்தவங்களுடைய மனசில் பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப அற்புதம். அது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைத்த ஒரு சாதுரியம்னே சொல்லலாம். அது இவர்களுடைய மிகப்பெரிய ஒரு ராஜயோகமாக இந்த கம்யூனிகேஷனே உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய உச்சத்துக்கு கண்டிப்பாக கொண்டுட்டு வரும். குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய புதன் பகவானுடைய நட்சத்திரங்கிறதுனால எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்தை தனக்கான சூழலாக இவங்களால மாற்றிட முடியும். அந்த சக்தி தான் இவர்களுடைய ராஜ்யம். இப்போ ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த கான்டெக்ட்ஸும் அந்த கம்யூனிகேஷனும் தான் ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஸ்பெஷலாக இருக்கு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைங்க அந்த குழந்தைங்க பருவத்தை தாண்டி அழகாக ஸ்கூலிங்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. ஏன்னா பெற்றோர்களுக்கு இப்போ தான் அந்த அதிக கவனம் தேவை. ஏன்னா குழந்தைங்க எப்படி இருப்பாங்க, ஃபியூச்சர் நினச்சி நிறைய பேர் பயப்படுவாங்க. ஸோ ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைங்களுடைய அந்த ஸ்கூலிங், அந்த ஸ்கூல் லைஃப் எப்படி இருக்கும் சார்? ரேவதி நட்சத்திரம் அதாவது புதன் பகவானுடைய நட்சத்திரம். பெற்றோர்கள் செய்யக்கூடிய பெரிய தப்பு என்னன்னா, உள்ளே போய் ஸ்கூலில் அனுப்பினோடனே எல்லாத்துலேயும் நம்பர் 1 வரணும். டான்ஸில் நம்பர் 1 இருக்கணும், ஸ்போர்ட்ஸில் நம்பர் 1 இருக்கணும், படிப்பில் நம்பர் 1 இருக்கணும், முதல் ரேங்க் வாங்கணும், இப்படிலாம் நினைக்கிறது. ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அதில் முழு மனசாக 100% அந்த வேலையை செய்வாங்க. அப்பாடத்தில் கூட அவங்களுக்கு கணக்கு பிடிக்குதுன்னா அதில் 100% இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க. இங்கே நம்பர் 1 மார்க் வாங்குறவங்க மட்டுமே புத்திசாலி கிடையாது. தனக்கு பிடிச்ச விஷயத்தை ரொம்ப தத்துருவமாக, உணர்வுபூர்வமாக யார் செய்கிறாங்களோ அவங்க பின்னால் அந்த துறையில் ஜொலிப்பாங்க. அப்படி ஒரு சக்தி ரேவதி நட்சத்திரக்காரர்கள்ட்ட உண்டு. அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. அதுவும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள்ட்ட உண்டு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைங்க அந்த ஆர்வம் அதிகமாக இருக்கும்னு சொன்னீங்க. அவங்க பிடிச்ச விஷயத்தில் ஆர்வம் காட்டினாங்கன்னா அதில் சக்ஸஸ்ன்னு சொன்னீங்க சார். ஸோ தனித்துவமான ஸ்கில்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, எந்தெந்த விஷயத்தில் அவங்க பயங்கர ஆர்வமாக இருப்பாங்கன்னா அதை எதை சொல்லலாம்? ரேவதியே புதன் பகவானுடைய அம்சம். அதாவது ஆயக்கலைகள் 64 கலைகளில் புதன் பகவான் கலைகளினுடைய ஒரு நாயகன். அவருடைய அமைப்பு சுக்கிரனும் கொஞ்சம் சுய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் எல்லா விதமான கலைகளிலும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தேர்ச்சி பெற்றவங்களா. இது இருக்குது இது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இவங்களுடைய திறமையை கண்டுபிடிக்கிறதுக்குன்னே இன்னொருத்தருக்கு ஒரு திறமை வேணும். அது பெற்றோர்களுக்கு வேணும். ஓவியம் பிடிச்சிருக்கா, முழு நேரம் போகிறது தெரியாமல் வரைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. மியூசிக் பிடிச்சிருக்கா, அப்படியே மூழ்கி போயிடுவாங்க. புத்தகம் பிடிச்சிருக்கா, அப்படியே அதை படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இரவு பகல் பாராது அது கூட அப்படியே மூழ்கி ஒன்றி போயிட்டே இருப்பாங்க. எந்த துறையில் அவங்களுக்கு நாட்டம் இருக்கோ, பிடிச்சிருக்கோ, பெரும்பான்மையான கலைத்துறைகளில் அவர்கள் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க. புத்தகம் வாசிப்பது, மியூசிக் கேட்பது, இயற்கையை ரசிப்பது, பார்ப்பது, கேட்பது, எல்லா விஷயத்திலையுமே உள்வாங்கக்கூடிய சக்தி, அதிலும் அமைதியாக கிரகிக்கக்கூடிய ஒரு சக்தி நிச்சயமாக ரேவதிட்ட உண்டு. அவங்கள்ட்ட என்ன சக்தி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு ஒரு போதுமான எனர்ஜியும் வேணும், சக்தியும் வேணும், நேரமும் கொடுக்கணும். அப்போ தான் ரேவதி நட்சத்திரக்கார குழந்தைகளை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கவே முடியும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைங்களுடைய திறமையை கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு தனி திறமை வரும்னு சொன்னீங்க. ஏன்னா கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு பர்சனை கண்டுபிடிக்கிறோன்னா, ஒரு சூப்பரான பர்சன் கூட பழகணும்னா இவங்க அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கணும். அது நம்ம ஸ்கூலில் டீச்சர்ஸால் தான் முடியும். ஏன்னா ஸ்கூலில் நிறைய விஷயங்களை டீச்சர்ஸ் நோட் பண்ணுவாங்க. இவங்க கிட்ட ஸ்பெஷலாக என்னென்ன விஷயத்தை டீச்சர்ஸ் நோட் பண்ணலாம்? ரேவதி நட்சத்திரம் கொஞ்சம் ஹைட் வெயிட்டாக இருக்கிறாங்க. அதாவது ஒரு நார்மலான அமைப்பில் இருந்தாலும் கூடங்க சத்தமாக பேசுகிற பிள்ளைங்க பெரிய அறிவாளி மாதிரியும், அமைதியாக இருக்கிறவங்க ஏதோ ஒன்றும் தெரியாத மாதிரியும் நினைக்கிற உலகம் இது. கடைசி பெஞ்சில் இருக்கிறவன் ஒன்றுக்கு லாய்க்கு இல்லாதவன் சொல்கிற மாதிரி ஸ்கூல் படிக்கும்போது பார்த்துருப்பேன். லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு ஒரு முத்திரை ஒன்று வச்சுருப்பாங்க. ஆனால் எல்லா விஷயத்தையும் எந்த இடத்தில் இருந்தாலும் ஓரமாக இருந்தாலும் கூட அப்சர்வ் பண்ணிட்டு அமைதியாக கவனிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குன்னு சொன்னால் அது ரேவதி நட்சத்திரக்காரர்கள்ட்ட இருக்குது. அதை கரெக்டாக கண்டுபிடிக்கணும். உன்னால் ஒன்றும் முடியாது, உன்னால் ஆகாது, நீ அமைதியாக இருக்க, ரொம்ப பேசவே மாட்டேங்கிற, ரொம்ப ஒரு மாதிரி நொந்து போன மாதிரியே இருக்க, எப்போ பார்த்தாலும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு ஆசிரியர்களே இவர்களை மட்டம் தட்டக்கூடிய சூழலுக்கு வரவே கூடாது. வாய்ப்பை கொடுத்து பாருங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அதை வரமாக காப்பாற்றுவாங்க. வாய்ப்பு கிடைக்கிற வரையும் பொறுமையாக இருப்பாங்க. அதுலேயும் பெற்றோர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தப்பு என்னென்னா, கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த வீட்டு பிள்ளைய பாரு இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கு, அதை பாரு அப்படி இருக்குது, அவங்க பார் இப்படி இருக்குது, அதை பார் இப்படி இருக்குன்னு ஒரு ரேவதி நட்சத்திரக்காரர்களை உளவியல் ரீதியாக உங்களையே அறியாமல் இன்னொருவருடன் நீங்கள் தொடர்பு பண்ணி பேசும்போது அந்த குழந்தை மனதளவில் பலவீனப்படும். இதை விட ஒரு விஷம் வாங்கி கொடுக்கறது ரேவதி நட்சத்திரக்காரருக்கு வேறு எதுவுமா இருக்க முடியாது. விஷம்தான். அவ்வளவு தாக்கம் பின்னால் அவங்களுடைய வளர்ச்சியை, அவங்களுடைய மனசை அப்படியே குளிதோண்டி புதைச்ச மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்களே பண்ணிடக்கூடாது. ரேவதி என்பது கற்பனை வளம், ரேவதி என்பது அற்புத வளம், ரேவதிங்கிறது சிந்திக்கும் திறன், ரேவதி என்பது பொறுமையாக இருந்து, அமைதியாக இருந்து, நிதானமாக இருந்து, கிரகித்து செயல்படக்கூடிய சக்தி. அதனால ரேவதியை நீங்க கிரகிச்சுக்கங்க, ரேவதி உங்களை கிரகி. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைங்களுடைய எதிர்காலம் எப்படி அமையும் சார்? எதிர்காலம்ங்கிறதுங்க என்னங்க, ஃபியூச்சரில் எப்படி இருக்க போகிறாங்க, இன்றைக்கி எப்படி இருக்காங்கிறத உள்வாங்கினீங்கன்னா தான் எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத பெற்றோர்கள் புரிஞ்சுக்க முடியும். ரேவதி நட்சத்திரக்கார குழந்தைகளை பொறுத்தவரைங்க சில குழந்தைகளை பார்க்கும்போது
நம்ம மனசில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பெரிய பாரமே. பொதுவாக குழந்தைகளை பார்த்தாலே ஒரு மனசில் சந்தோஷம் இருக்கும். ரேவதி நட்சத்திரக்கார குழந்தைகளுடைய அந்த முகத்தில் இருக்கக்கூடிய அமைதி உங்களை அமைதியாக்கும், உங்களுடைய சோகத்தை போக்க வைக்கும். உங்களுக்கு எவ்வளோ கவலைகள் வந்தாலும் அதை கொஞ்சம் நேரம் பார்க்கும்போது, அவங்கள கொஞ்சம் நேரம் தூக்கி வைக்கும்போது, அவங்க முகத்தை பார்க்கும்போது ஏதோ நீங்கள் இறைவன்கிட்ட பேசுகிற மாதிரி ஒன்று தோணும், ஏதோ ஒன்று சொல்ல தோணும், ஆனால் வார்த்தைகள் வராது. அப்படிப்பட்ட ஒரு அமைதி அவங்களிடத்துல இருந்து அந்த வைப்ரேஷன் சொல்லுவாங்கல்ல, அது ஈஸியாக கிடக்கப்படும். சில நேரங்களில் ரேவதி நட்சத்திரக்கார குழந்தைகள் பார்த்தீங்கன்னா யாரோடய சேர்ந்து விளையாட மாட்டாங்க, அப்படியே தனியாக உட்காந்துருப்பாங்க, பொம்மைகளோட பேசிகிட்டு இருப்பாங்க, ஜன்னல் கம்பியெல்லாம் எண்ணிக்கிட்டு இருப்பாங்க, வானத்தை பார்த்துட்டு இருப்பாங்க, பூச்செடிகளை பார்த்துட்டு இருப்பாங்க, இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த சின்ன வயசுலேயே அந்த கண்ணு யோகியினுடைய கண் போன்று, அந்த பார்வை யோகியினுடைய பார்வை போன்று அவங்கள்ட்ட இருக்கும். இதை பார்த்து பெற்றவங்க பயப்படுவாங்க, ஏன்னா இது தனியாக உட்காந்து புலம்பிகிட்டு இருக்கு, தனியாக பேசிகிட்டு இருக்கு, அடாப்ட் ஆக மாட்டேங்குதுன்னு நினைப்பாங்க. ஆனால் அதனுடைய கற்பனை வளம் என்பது மிக அரிதாக இருக்கும். ரேவதி நட்சத்திரமே ஒரு கற்பனை நட்சத்திரம், ஒரு கற்பனைகளை உருவாக்கக்கூடிய நட்சத்திரம். எல்லாரும் கதை கேட்பீங்க, ஆனால் ரேவதி நட்சத்திரம் கதையை உருவாக்கும். எல்லோரும் பாடலை கேட்பீங்க, ஆனால் ரேவதி நட்சத்திரம் பாடலுக்கு உணர்ச்சிகளை கொடுக்கும். அந்த கை அசைவு, கால் அசைவு, கண் அசைவு, அந்த சின்ன வயசுலேயே அந்த பாட்டுக்கு அது போடக்கூடிய ஸ்டெப்பு, நளினம், கண் பார்வை, உடல் மொழி 1000 அர்த்தங்களை சொல்லும். அதுதான் ரேவதி நட்சத்திரத்தினுடைய சிறப்பு. இதை பெற்றோர்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது பின்னால் ஒரு பெரிய படைப்பாளியாக வரப்போகுது, ஒரு உயிருள்ள விஷயத்தை உருவாக்க போகுது, ஒரு உயிர் ஓட்டத்தை கொடுக்க போகுது. அந்த விதையை நீங்கள் சாதாரணமாக விதைன்னு நினச்சிடாதீங்க, அது மிகப்பெரிய ஒரு விருட்சமாக அதனுடைய பிரம்மாண்டம் எப்படி இருக்க போகுது, அது எவ்வளோ பெரிய ஆலமரமாக வரப்போகுதுங்கிறது யாருக்கும் தெரியாது. ரேவதி என்பது விதையாக இருந்தாலும் கூட அது மிகப்பெரிய ஒரு விருட்சமாக வளரக்கூடிய கற்பனை வளம் அவங்கள்ட்ட இருக்குது. அந்த கற்பனை வளத்துக்கு சரியான தீனி கொடுத்தா, சரியான சூழலில் வளர்த்தா, சரியான அணுகுமுறையை கொடுத்தா ரேவதி பிரம்மாண்டம். இவ்வளவு கற்பனை வளம் கொண்ட ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகள்கிட்ட எந்த விஷயம் சொன்னால் உடஞ்சு போவாங்க, இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடாதீங்க, பெற்றோர்களாக இருக்கட்டும், டீச்சர்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் சொல்லாதீங்க, செய்யாதீங்கன்னா எதாவது? ரேவதி நட்சத்திரம் இளமையிலிருந்தே அவங்கள்ட்ட ஒரு சிறப்பு இருந்துகிட்டு இருக்கு. அது சிறப்புன்னு கூட சொல்ல முடியாது. ஒரு ஏமாற்றத்தை தாங்கக்கூடிய சக்தி கிடையாது, நம்பிக்கை துரோகத்தை தாங்கக்கூடிய சக்தி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கிடையாது. சின்ன வயசுலேயே அப்பாவோ அம்மாவோ நீ நல்லா படிச்சினா, நல்ல மார்க் எடுத்தினா உனக்கு இது வாங்கி தரேன், உன் பிறந்தநாளுக்கு இது பரிசாக தரேன், உனக்கு இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு ஏதோ ஒன்று நீங்கள் வாக்குறுதியை கொடுத்துட்டு அதை மறந்துட்டாலோ அல்லது வறுமையின் காரணமாக தள்ளி போட்டாலோ அவங்கள நீங்கள் ஏமாத்தினதான் நொந்து போயிடுவாங்க. அவங்க மனசுக்குள்ளே அது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக, வருத்தமாக அவர்களுக்கு பதியும். ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கும், அந்த நேரத்தில் போய் நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. ரேவதிக்கு தேவை அறிவுரை அல்ல, ரேவதிக்கு தேவை தீர்வு அல்ல, அவங்களுக்கு தேவை நான் இருக்கேன்னு சொல்லுங்கள். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் இருக்கேன், நான் உங்க கூட இருப்பேன், உன்னால் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லாதீங்க, எப்படி ஆனாலும் உன்னால் சரி பண்ண முடியும்னு சொல்லுங்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் தோள் கொடுத்தீங்கன்னு சொன்னால், அறிவுரை சொல்லாமல், அட்வைஸ் பண்ணாமல் நான் இருக்கேன்னு சொன்னீங்கன்னா அவங்க பல மடங்கு அவங்களுடைய வளர்ச்சியை என்னைக்கு இருந்தாலும் தொட்டு காட்டுவாங்க. ரேவதி நட்சத்திரக்காரருடைய பலமும் கற்பனை தான், பலவீனமும் அவங்களுடைய யாரும் நம்பிக்கை துரோகம் பண்ணாங்களோ அவங்கள நினச்சி அடுத்தபடிக்கு போகாமல் அப்படியே உடஞ்சு போய் நிற்கிறதா இவங்களுடைய மிகப்பெரிய பலவீனம். அப்போ பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகள்கிட்ட நான் இருக்கன்ற ஒரு தாரக மந்திரமா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக உணர்த்தினாலே போதுமானதுன்றது தெரிய வருது சார். சரிங்க சார், இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலுமே அவங்க சின்ன வயசுலேயே அமைதியாக இருப்பாங்க, நல்லா லிசன் பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்கன்னு சொன்னோம். அதுக்கேற்ற ஒரு பயங்கரமான ஃபீல்டுலையுமே அவங்க ஃபியூச்சரில் இருப்பாங்கன்னு சொன்னோம். அப்போ எந்தெந்த துறைகளில் இவங்களுக்கான இடம் இருக்கும், எதில் சாதிப்பாங்க? ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இங்கே சின்ன வயசுல இருந்தே அந்த ஒருத்தரை புரிஞ்சுக்கிற தன்மை இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். மனிதர்களை படிக்கக்கூடிய தன்மை, மனிதர்களுடைய மனசை படிக்கக்கூடிய தன்மை, உலகியல் நடவடிக்கையை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை, இது சாதாரண விஷயமே கிடையாது. இன்னொருத்தர் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத தத்துருவமாக ஒருத்தர் புரிஞ்சுக்கக்கூடியதே ஒரு தனி ஸ்கில்லுன்னு சொல்லலாம். அது ரேவதிகிட்ட இருக்கும். நல்ல ஒரு எழுத்தாளர்கள், கதாசிரியர்கள், நல்ல டைரக்டர்ஸ், கலைத்துறையில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரபல எழுத்தாளர்கள், பாடலாசிரியர்கள், உணர்வுபூர்வமாக ஒரு விஷயத்தை வடிவமைக்கக்கூடிய ஓவியர்கள், அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், இந்த மாதிரி சட்டம், நுணுக்கமான நுண் அறிவு, கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அத்துணையிலையுமே ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக ஜொலிப்பார்கள். ஏஜென்சி, கமிஷன், வெளிநாட்டு தொடர்பு, அந்நிய தலையீடுகள், அத்தனை ஷேர் மார்க்கெட்டு, இந்த மாதிரி பல துறைகள், பன்முக திறமைகள் ரேவதி நட்சத்திரக்காரர்கள்ட்ட கண்டிப்பாக இருக்கும். அது சின்ன வயசுலேயே அவங்களுக்கு தெரிய வரும். இவ்வளவு விஷயம் நம்ம பார்த்ததில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளை பெற்றவங்க புரிஞ்சுக்கணும். இந்த உலகமே அவர்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, யார் விட்டுட்டு போனாலும் சரி, அது எந்த சொந்தமாக இருந்தாலும் சரி, பெற்றவங்களாகிய நீங்கள் ஒரே ஒரு மந்திர சொல், உனக்காக நாங்கள் இருக்கிறோம், இதை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த குழந்தைய எவ்வளோ பெரிய உச்சத்துக்கு அந்த குழந்தை வருதுங்கிறத கண்ணு முன்னாடி பார்ப்பீங்க. ரேவதிக்கு தேவை அன்பும் ஆதரவும், நான் இருக்கேங்கிற
தைரியமான வார்த்தையும் இதோட சேர்த்து ஒரு நட்சத்திரத்திற்கு பெயர் நாம எழுத்துக்கள், இந்த எழுத்தில் அந்த குழந்தைக்கு வந்து பெயர் தொடங்கணும். உடல் எண், உயிர் எண், விதி எண்ணுன்னு ஒரு அமைப்பு இருக்குது. இந்த நம்பர்ஸில் அந்த பேர் இருக்கணும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைக்கு இந்த தாராபலன் பார்த்து பேர் வைக்கணும். சாதகதார, சம்பத்துதார, சேமதாரன்னு சொன்னோம்ல, அந்த தாராபலனில் பேர் அமைக்கணும். அந்த நாளில் வைக்கணும். இந்த நிறத்தில் உடை உடுத்தணும். பேர் வைக்கிற அன்னைக்கு சேனதொட்டு வைப்பதுன்னு சொல்லுவாங்க. யார் சேனதொட்டு வைக்கணும்? மாமனா, அத்தையா, எந்த உறவு வைக்கணும்? அப்பா வைக்கணுமா, அம்மா வைக்கணுமா? இதை பொறுத்து அவர்களுக்கு வாழ்க்கை எப்படி அமையும், திறமை இருக்கிற அந்த பிள்ளைக்கு அதிர்ஷ்டத்தையும் தேடி கொடுத்தா அதனுடைய உயர்வு எப்படி இருக்குங்கிறத பார்ட் 2ல விரிவாக பார்க்கலாம். ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். ஏன்னா துருதுருன்னு இருக்க பிள்ளைகளை கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளை பார்த்துட்டு சைலண்ட்டாகவே இருக்குது, அமைதியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸே கேட்ட காலம்லாம் உண்டு. இன்றைக்கி பெற்றோர்கள் எல்லாருக்குமே ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொன்னீங்க. நான் இருக்குன்றதை சொன்னாலே போதும், அவங்களோட ஃப்யூச்சரையே நீங்கள் வந்து ரொம்ப பிரைட் ஆக்கிடலான்றது. அது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட மறைஞ்சிருக்கக்கூடிய ராஜயோகமாக இருக்கட்டும், பலம் எது, பலவீனம் எது, ஸ்கூலிங்கில் ஆரம்பித்து அவங்களுடைய ஃப்யூச்சர் எந்த ஃபீல்டு வரைக்கும் ரொம்ப தெளிவாக பார்த்தோம். பார்ட் 2லையுமே எல்லாருடைய விருப்பப்படி நம்மளுடைய பெயர் நாமமாக இருக்கட்டும், உடுத்தக்கூடிய உடையாக இருக்கட்டும், ஸோ அந்த எல்லா விஷயங்களும் சேனை தொட்டு வைக்கிறது வரைக்கும் எல்லாத்தையும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் சார். அடுத்த நட்சத்திரத்தில் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி சார். நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.